கர்மத்திலிருந்து முக்தி அடைய, வாழ்க்கையிலிருந்து முக்தி அடைய, கர்மம் வேறு வாழ்க்கை வேறு. அதாவது வாழ்க்கை இருக்கிறதுனால தான் கர்மம் இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி தேவை என்றால் வாழ்க்கைக்கு முக்தி கிடைக்க வேண்டும். கர்மத்துக்கு முக்தி கிடைத்தால்தான் வாழ்க்கைக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம பதஞ்சலி இந்த மாதிரி இருக்கிறவங்க ராஜயோகாவை கண்டுபிடிச்சாங்க. இந்த பக்தி யோகத்துல நிறைய பேர் முன்னாடி போய் நிறைய சாதனையை பண்ணி முக்தி அடைஞ்சிருக்காங்க. கர்மயோகம் நிறைய பார்த்துருப்பீங்க, சோசியல் சர்வீஸ். அந்த சோசியல் சர்வீஸ் பண்ணாதான் கடவுள் பார்க்க முடியும். அந்த கர்மயோகத்தில் இருந்தாலும் கிடைக்கும். இந்த 4 யோகத்தில் நீங்க எந்த யோகத்தை எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு யோகம் உங்களுக்கு தெரியாம தானவே வந்து உங்களுக்கு கூட சேர்ந்துரும். ஆமா, இதுல ரொம்ப கஷ்டமான யோகம் பக்தி யோகம். என்னங்க கடவுளை போய் வணங்குறது என்ன கஷ்டம்? கும்பிட்டுட்டு வந்தா நடக்காது. அதாவது தெரிஞ்சிருக்கிற அம்மா அப்பாவை நேசிக்க தெரியாத ஒரு மனிதன், தெரிஞ்சிருக்கிற உயிரோடு இருக்கிற அக்கா தங்கச்சிகளை நேசிக்காத ஒரு மனிதன், உடன்பிறப்புகளை நேசிக்காதவன், தன்னோட இருக்கிற நண்பர்களை நேசிக்காதவன், உலகத்தை நேசிக்காதவன் கடவுளை நேசிக்க மாட்டான். கண்டிப்பாக நேசிக்க மாட்டான். கடவுள்கிட்ட அது கொடுக்கக்கூடிய ஒரு கருணை கடல். அந்த கடவுள்கிட்ட போய் கேட்டா நமக்கு எல்லாம் கிடைக்குதுங்கிற காரணத்தினால கடவுள்கிட்ட போறானே தவிர கடவுள்கிட்ட யாருமே பக்தி மயமா போறதில்லை. பக்தி மயமா போறதில்லை, எதிர்பார்ப்போட போறாங்க. எதிர்பார்ப்போட போனீங்கன்னா கடவுள் கிடைக்க மாட்டாங்க. கடவுள் என்ன சொல்றாரு? எல்லாத்தையுமே விட்டுட்டு என்கிட்ட வா. திரௌபதிக்கு வஸ்திராபரணம் உறிஞ்சாங்க. எது வரைக்கும் உறிஞ்சாங்க? கையில பிடிச்சிட்டு இருக்கிற வரையும் உரியாங்க. மானம் போயிடுது, நம்ம பிடிச்சிக்கிட்டு மானத்தை காப்பாற்றிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தா, எப்ப தன்னால இவ்வளவு இழுத்து என்னால முடியாதுன்னு தெரிஞ்சு கையை எடுத்தா மேல கிருஷ்ணா நாராயணான்னு கூப்பிட்டா. சரண்டர். தன்னுடைய மானம் போனாலும் பரவாயில்லைன்னு கடவுளுக்கு சரண்டர் ஆனா கடவுள் அந்த வேற வழியே இருக்கோ இல்லையோ, என்னுடைய மானம் போனாலும் பரவாயில்லை, நீ தான் என்னை காப்பாத்துறவன் நம்புறான். அந்த முழுமையான நம்பிக்கை கடவுள்கிட்ட வேணும். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இருந்ததுனால பக்தி கிடைக்கும். உயிரோடு இருக்கிற பொருளையே நேசிக்க தெரியாது நாம. இது கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்து, பரம்பொருள் கண்ணுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. யாரோ சொன்னாங்க, நான் பார்த்தேன், நீ பார்த்தேன், அந்த கடவுள் அதை கொடுக்குது, இந்த கடவுள் இது கொடுக்குதுன்னு சொல்றதை கேட்டுதான் போறமே தவிர உண்மையா கடவுள் வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டார். எதுவுமே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நீங்க அறிய மாட்டீங்க, உணர மாட்டீங்க. அதை போய் நேசினா எவன் நேசிப்பான்? அதனால பக்தி யோகம் ரொம்ப கடினமான யோகம். நம்மளையே நம்ம அர்ப்பணிச்சுக்கணும்னா அது ரொம்ப பெருந்தன்மையான மனசு வேணும். இந்த 4 யோகத்துல கஷ்டமான யோகம் பக்தி யோகம். நீங்க எந்த யோகத்தை எடுத்துட்டாலும் முன்னாடி போகலாம். முக்திக்கு முழுமையான வழி 4 யோகத்துல ஏதாவது ஒரு வழியை பிடிக்கணும். அதுல வந்து ரொம்ப ஈஸியான வழி இந்த தியானம். ஆனா இந்த ராஜயோகமும் கஷ்டம் தான். எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணிவிட்டா குண்டலினி நேரம் போய் கடவுளோட சேர்ந்துடலான்னு. சேராது. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி 8 படிக்கட்டுகள் கண்டிப்பாக ஒருத்தரம் தாண்டணும். சும்மா யாரோ வெளியூர்ல இருந்து வந்தாரு, 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா தீட்சை கொடுக்குறாரு, அவர் யோக நிலைக்கு போய் ஏதோ சாதனை பண்ணி அவங்க சக்தி இருக்கு, அந்த சக்தியை உடம்புக்கு போச்சுன்னா என் சக்கராலாம் ஆக்டிவேட் ஆகும், அவர் கொடுத்த மந்திரத்தை உச்சரிச்சேன்னா நானும் முக்தி முடியாது. அந்த ஆளு யோக நிலைக்கு போய் ஒரு சாதனை பண்ணிருக்காருன்னா 8 படிக்கட்டை தொட்டதுனாலதான் அவர் யோகியா இருக்கிறார். அந்த 8 படிக்கட்டை நீங்க தொடணும். அதை விட்டுட்டு யாரும் மந்திர தீட்சை கொடுத்தாங்க, கண்ண முடிட்டு உட்காந்துட்டு நான் தியானம் பண்றேன் எல்லாம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா கிடைக்காது. அறியாமை. பூர்ணமான ராஜயோகமும் கஷ்டம் தான். ஆனா ராஜயோகத்துல என்ன ஒண்ணுன்னா ஒரு பழக்க வழக்கத்தினால இஷ்டம் இருக்கோ இல்லையோ பழகிட்டே நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துடும் ராஜயோகம். கர்மயோகம் நீங்க இறங்கணும், உயிரை கொடுக்கணும். கர்மயோகம் இருக்கு உங்களுக்கு நீங்க எப்படி பக்தி யோகத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் அந்த மாதிரி உங்களை நீங்க முழுமையா மற்றவங்களுக்காக அர்ப்பணிக்கணும். அதுதான் கர்மயோகம். அதுக்கும் பெரிய பெருந்தமையான மனசு வேணும், பரந்த மனப்பான்மை வேணும். இருந்தால்தான் கர்மயோகம் பண்ண முடியும். பக்தி யோகம், ஞான யோகம். ஞானங்கிறது மேத்தமெட்டிக்ஸ், சோசியல் ஸ்டடிஸ் அல்ல. தன்னை பற்றி அறிவு, என்ன நான் திருத்திக்கணும், அதுக்கு என்ன தேவை, அதுதான் அறிவு. அந்த அறிவு தான் ஞானம். அடுத்து கடவுள் அறிவு. இந்த 2 அறிவையும் நீங்க பிரிக்க உள்ள உடல் மாற்றம். உடல் மனம் ரெண்டும் மாறும். மனம் எப்போ மாறுது? ஆட்டோமேட்டிக்கா தெரியாம நம்மளோட கடவுளோட இணையத்துக்கு நம்ம வழி கிடைக்கும். ஸோ இந்த 4 யோகத்துல எந்த யோகம் எடுத்துட்டாலும் கஷ்டம்தான். அதுல ராஜயோகம் பரவாயில்லை. அதனாலதான் எல்லா குருமார்களும் ராஜயோகத்தை ஜனங்களுக்கு கொடுத்துறாங்க. மாற்றம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். கடவுளை நீங்க வணங்குறீங்களோ இல்லையோ, பக்தி இருக்கோ இல்லையோ, இந்த பழக்க வழக்கத்தை பண்ண 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 அதெல்லாம் பக்தி தானாவே வராது. அதனால ஈஸியான வழி ராஜயோகம்.
ஈஸியா கடவுளுக்கு அடையிறதுக்கு வழி ராஜயோகம். ராஜயோகத்துல பக்தி கடைசியில வருதே தவிர ஸ்டார்டிங்ல பக்தி தேவையில்லை. அது உணரலாம். நீங்க ராஜயோகத்துல பக்தியில கடவுளை உணரலாம். தியானத்திலேயே எல்லாத்தையும் பார்க்கலாம். நீங்க கடவுள் தத்ரூபம் வந்து நிற்பார் தியானம் பண்ணீங்கன்னா. என்னுடைய 2வது சன்னியாசாரத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி காவி உடையில முட்டை அடிச்சுக்கிட்டு விவேகானந்தர் கையில கோல வச்சிருக்கிற மாதிரி முன்னாடி வந்து நின்று அவர் நமஸ்கரிச்சாரோ நான் நமஸ்கரிச்சனோ இல்லையோ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சார். நான் சொன்னேன் வீட்டில் இந்த மாதிரி என் பையன் சன்னியாசி ஆக போறான் அப்படின்னு சொன்னேன். நான் என்னுடைய தியானத்துல வந்தான்னு சொன்னேன். நம்பல. ஆனா 4-5 மாசம் கழிச்சு அவன் போயிட்டான். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். கடவுளை சத்தியமா நீங்க பார்க்கலாம். எனக்கு லண்டன்ல இருந்து ஒரு பொம்பளை, எனக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லை, அந்த அம்மா எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. தியானத்துக்கு போனாங்கன்னா சமாதி நிலையில தினமும் நடராஜர் அவர் முன்னாடி வந்து நடமாட்டார். கனவல்ல, கனவு வேறு, தியானத்துக்கு முன்னாடி வர்றது வேறு. அதை தூங்காமல் தூங்கி இருக்கிற அந்த விழிப்பு நிலை, விழிப்பு நிலையில நீங்க உங்களை மீறி ஆழ்நிலைக்கு போய் சமாதிக்கு போய் அதுக்கு மேல இருக்கிற அந்த டிவைனிட்டியோட கலந்து உரையாடுறது, அது இந்த தியானத்துல தான் கிடைக்கும். இதெல்லாம் அற்புதமான உணர்வுகள். நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறது நீங்க இறங்கி பண்ணணும். ஆமா, நான் முயற்சி பண்ணாதான் முடியும். அதுக்கு பக்குவப்படணும் மனசு. காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியங்கள் எல்லாமே சமதோலனமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சமாதி நிலை கிடைக்கும். இந்த விருப்பு வெறுப்பு ஆசை, என்னது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை, இது 3த்தையும் வச்சுக்கிட்டு நான் தியானம் பண்றேன்னா கண்டிப்பா 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 உடல் பரிமாற்றம் ஏற்படும், ஆரோக்கியம் கிடைக்கும். ஆனா ஆன்மீகத்துல முன்னாடி போக முடியாது. ஒரு லெவலுக்கு போகலாம், ஆரோக்கியம் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷத்தை அனுப்பி ஒரு நிலைக்கு போய் நீங்க அந்த உணர்வை தெரிஞ்சுக்கலாம், ஆன்மீக உணர்வுகளை. அதுக்கு மேல போகணும் அப்படின்னா நீங்க 8 படிக்கணும். இந்த 8 படிக்கணும், அது கண்டிப்பா தொடரும், முடியாது.